மணிகண்டன் சார், விஜய் வருண் சக்கரவர்த்தி சந்திப்ப ஒரு அரசியல் விமர்சகரா உங்களுடைய பார்வையில் உங்கள் முதல் கட்ட கருத்தை முன்வைங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த சந்திப்பு பார்த்தீங்கன்னா ஒரு உறுதி செய்யப்பட்ட தகவல் கிடையாது. இது வெளிவருகின்ற தகவலை கண்டி உறுதியாக சந்திச்சாங்கன்னு எந்த விதமான புகைப்படங்களோ ஆதாரங்களோ வெளியிடலை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐயா சக்கரவர்த்தி அவர்கள், பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் நீண்ட நாட்களாக ஐயா விஜயோட நல்ல ஒரு தொடர்பில் உள்ள ஒரு மனிதர். அவங்களுக்குள்ள அரசியலை தாண்டி ஒரு நல்ல ஒரு நட்பு இருக்கிறது. ஏன்னா நான் தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்தவன்ற அடிப்படையில் இதை நான் சொல்கிறேன். இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா கிட்டத்தட்ட அவர் பார்த்தீங்கன்னா திரு ஐயா விஜய் அவர்களோட ஃபேன் மாதிரி தான் அவர் ஒரு ரசிகர் மனப்பான்மையில் இருக்கின்ற ஒரு மனிதர். இந்த கரூர் சம்பவம் குறித்து கூட பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா 2 முறை ஐயா ராகுல் காந்தி பேசினார்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. ஆனால் அது யாரோட தொடர்பு எண்ணிலேருந்து பேசினாங்க பார்த்தீங்கன்னா ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களோட எண்ணில் தான் பேசணும். இது எதுக்காக நான் இந்த விளக்கத்தை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்னா, அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ஒரு புரிதல் இருக்குது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்டதான் நமக்கு தெரியாது. அதே இந்த நேரத்தில் எலெக்ஷன் நேரத்தில் இவர் சந்திக்கிறத ஒன்று காங்கிரஸோட தலைமை அவர் நிச்சயமாக இதுக்கு கண்டிக்கணும். அவங்க இதுக்குரிய விளக்கம் சொல்லணும். ஏன்னா தமிழக காங்கிரஸோட தலைவர் அண்ணன் செல்வ பிறந்தகைக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, இது அதிகாரப்பூர்வ சந்திப்பான்னு எனக்கு தெரியாது, அவங்க சந்தித்ததே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே திமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை சுமூகமாக போயிட்டுருக்கோம். அதுக்கான குழுக்களும் போயிட்டுருக்கு. நாங்கள் முதல் சுற்று பேசியிருக்கோம்னு சொல்லும்போது இது குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலை இருக்கும்போது இதை யார் இதை தெளிவுபடுத்தணும்னா காங்கிரஸ் தலைமை இதை தெளிவுபடுத்தணும். இன்னும் ஒரு படி இதை நம்ம சொல்லணும்னா அவருக்கு பார்த்தீங்கன்னா நியமன எம்பி கொடுக்குற அளவுக்கு அவருக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சிக்கலை இது நடந்ததான்னு ஃபர்ஸ்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணணும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது நிச்சயமாக காங்கிரஸோட கடமையாக இதை பார்க்க வேண்டியது. இல்லை, நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க இது ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் அப்படின்னு. ஆனால் எல்லா முன்னணி நாளிதழ், தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் இது செய்தியாக வந்திருக்கு. சரி, எனிவே நீங்கள் உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு பண்ணிட்டீங்க. மணிகண்டன், ஒரு சைடு தொகுதி பங்கீடுக்காக ஒரு குழுவை அனுப்பிச்சிட்டு இந்த சைடு மீட் பண்ண வச்சுருக்காங்க. நிச்சயமாக இது அவங்களுடைய சீட்டு பேரத்திற்கான ஒரு முயற்சி தான் அப்படிங்கிறார் ஆதித்தன். இல்லை, நிச்சயமாக அது இருக்கலாம். அதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா 2 மணி நேரம் சந்திப்புன்னும் போது நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 2 மணி நேரம் நிச்சயமாக அரசியல் தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அவரும் ஒரு கட்சி தலைவர், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு வியூக வகுப்பாளர்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஐயா ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மனிதர் தான். அதில் அரசியல் நிச்சயமாக பேசியிருப்பாங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த அரசியல் எந்த மாதிரி அரசியல்னா நமக்கு அவங்க 2 பேருமே வெளியிடல. இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கீங்க, முதல்ல சந்திக்கவே இல்லை அப்படின்னு அதிகாரப்பூர்வமா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு நான் சொல்லல. ஒருவேளை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒண்ணு இது சீட்டு பேரத்திற்கான முயற்சி அப்படின்னு சொல்லி அதோட விட்டுறதா, இல்லை அதை தாண்டி 2 பேருக்கும் இடையில டேர்ம்ஸ் ஒத்து போனா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? வாய்ப்பு சுத்தமா 0% கூட கிடையாது. எந்த அடிப்படையில் ஏன் நம்ம அது சொல்றோம் அப்படின்னா, ஐயா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி முதல் மாநாட்டிலே சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லும்போது எங்க கூட யாரெல்லாம் வரீங்களோ வாங்கன்னு சொல்லுவோம். இன்னைக்கு வரைக்கும் தவறா எடுத்துக்கூடாது. ஒரு லெட்டர் பேட் இயக்கம் கூட இன்னைக்கு வரைக்கும் ஐயா விஜயோட போயிட்டாங்களே. யார் போயிருக்காங்க? இன்னைக்கு போயிட்டாங்களே, காங்கிரஸ் போயிருக்கு சார். நம்ம இப்ப நான் சொல்றேன் சார், தமிழ்நாடு இங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவர். ஒரே நிமிஷம் சார், அந்த ஆசை வரலாம்ல சார். நீங்க வாய்ப்பே இல்லன்றீங்க. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். எத்தனை நாள் திமுக கொடுக்கிற சீட்டை வாங்கிட்டு ஆட்சி அதிகாரத்திலையும் இல்லாம இருக்க முடியும்? விஜய் கூட போலாம், ஆட்சியில பங்கு தரேன்றாருன்ற ஒரு முயற்சி எடுக்கக்கூடாதா ஒரு தேசிய கட்சி? அதாவது ஐயா விஜய் அவர்கள் இப்போ எதை தின்னா பித்தம் தெளியன்ற ஒரு ஸ்டேஜில் இருக்கார். கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருந்தனால எல்லா பக்கமும் அவர் உதவிகள் கேட்குறாரு. காங்கிரஸில் கேட்குறாரு, பிஜேபியில் கேட்குறாரு, திமுக கிட்ட கூட மறைமுகமாக அவர் உதவிகள் கேட்டுட்டு இருக்காரு. அந்த சூழ்நிலையில இவர் தொடர்ச்சியாக முதல்ல நீங்க இப்படி சந்திப்பு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க சார் நான் சொல்றேன், இப்ப விஜய் கேட்டிருக்காரு அப்படின்றீங்க. நான் கேக்குறது அதான், விஜய் கேட்டு காங்கிரஸ் கேட்கல, விஜய் கேட்டுட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் எல்லா கட்சிகளிடையும் நட்பு பாராட்டுகிறார். எந்தெந்த கட்சி இல்ல நான் சொல்றேன், காங்கிரஸ்ல சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அம்மையார் ஜோதிமணி அவர்கள் சொல்றாரு, விஜய் எங்களுக்கு புதியவர் இல்ல, 2010லயே எங்க கிட்ட பொறுப்பு கேட்டவர் தான் விஜய் அவர்கள் சொல்றாங்க. ஏன்னா இதை கடுமையா நானும் நிறைய இடங்களில் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். ஏன்னா 2009 பார்த்தீங்கன்னா ஈழத்தில் மிகப்பெரிய ஒரு போர் நடக்கும்போது கூட ஐயா விஜய் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த நலனுக்காக போய் காங்கிரஸில் பதவி தான் கேட்டுருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி தான், அந்த மாதிரி ஒரு சுபாவம் கொண்டவர் தான் ஐயா விஜய் அவர்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா,
அவர் பிரச்சனைக்காக, அவர் அரசியல் சார்ந்தில்லை, அவரோட பர்சனலுக்கே இன்னைக்கு பிரச்சனை இருக்கும்போது எல்லாருக்கிட்ட உதவி கேட்கிறார். அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் 2 பேருக்குள்ள ஐயா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும் ஐயா விஜய் அவர்களும் தனிப்பட்ட முறையில் நல்ல நட்பு உண்டு. அதன் ரீதியாக வந்து பேசிருக்கலாம் கண்டி. இப்போ ஐயா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் 2 இடைத்தேர்தல் வந்து ஒரு எலெக்ஷனில் கூட அவர் வந்து சந்திக்காத ஒரு மனிதர். நேரடியாக வந்து களத்துக்கு இப்போ தான் வராரு. இன்னும் பார்த்தீங்கன்னா 5-6 மாவட்டங்களில் இன்னும் மாவட்ட செயலர் போல கட்டமைப்பு இல்லாத ஒரு கட்சி. நிச்சயமாக காங்கிரஸ் வந்து போக மாட்டாங்க சார். நீங்கள் என்னதான் வந்து அரித்மேட்டிக் கணக்கு நீங்கள் பார்த்தாலும் நிச்சயமா வந்து போக மாட்டாங்க. இங்க வந்து ஒரு இன்டாக்ட் கூட்டணி இருக்கும்போது விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன் போனா அவங்களுக்கு வந்து இருக்கிற சீட்டை வந்து இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னு காங்கிரஸ் ஸ்ரீகண்டன் கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கிறேன். நம்ம தாவேகா காங்கிரஸோட கூட்டணி வைக்க முயற்சிக்குது அப்படிங்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம தாவேகாவை கொண்டு போக வேண்டாம். அவங்க இன்னும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திலேருந்தே வெளிவர முடியல. அதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல. திமுக அதிமுகவுக்கு மாற்றா தமிழ்நாட்டில் நான் ஒரு புது அரசியலை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு திமுக அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவர் இழுத்துக்கிட்டு இருக்கார். அவர் என்ன ஒரு மாற்று அரசியலை கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கக்கூடிய இந்த கட்சியை நம்ம எங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்குதுன்ற அளவுக்கெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டான்றாங்க. இல்லை, உண்மைதாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு திறமையான ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு என்டர்டெய்னர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் வந்து சினிமா துறைக்கு நிறைய செஞ்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா 68 படங்கள் நடித்தாலும் புகழின் உச்சிக்கு வந்து போயிருக்காரு. தமிழ் சினிமாவில் யாருமே வாங்காத உச்ச சம்பளத்தை வந்து வாங்கியிருக்காரு. வந்து மாற்று கருத்தே வந்து கிடையாது. கரியரோட உச்சத்தில் இருக்கும்போது அதை விட்டுட்டு வந்திருக்கேங்கிற அப்படி அதுதான் வந்து அதில் தான் ஒரு சிக்கல் இருக்குது. அப்படி யாரும் விட்டுட்டு வர சொல்ல. எந்த பொதுமக்களும் வந்து ரோட்டில் இறங்கி போராடல. அவரோட தேவைகளுக்காக அவர் வந்தார். அவர் கரியரோட உச்சத்தை விட்டுட்டு வரணும்னு யாரும் வந்து அவசியம் கிடையாது. எந்த சினிமா நடிகரும் அவர் விட்டு வந்தது கிடையாது. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஆனதுக்கப்புறமும் தொடர்ச்சியாக சினிமாவில் வந்து நடிச்சுட்டு தான் இருந்தார். திமுக கழகத்தில் வந்து நீண்ட பயணம் இருந்து தான் அதுக்கப்புறம் வந்து அதிமுகன்னு ஒரு கட்சியை வந்து ஆரம்பிச்சார். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு சூழலே வந்து கிடையாது. இப்போ ஒருவேளை இவர் எந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம்னா அம்மையார் ஜெயலலிதா இருந்த போதும், ஐயா கலைஞர் இருந்த போதும், ஐயா நம்ம ரஜினிகாந்த் ஐயரை சொல்கிற மாதிரி அரசியலில் வெற்றிடம் இருக்குது, அதை நிரப்ப நான் வரேன், சிஸ்டத்தை மாட்ட போகிறேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. அந்த நேரத்தில் ஐயா விஜய் வந்திருந்தா கூட நம்ம தார்மீகமாக சொல்லலாம், இங்கே நிச்சயமாக ஒரு வெற்றிடம் இருக்குது, இதை வந்து நீங்கள் நிரப்ப நீங்கள் வரணும். நீங்கள் கரியரோட உச்சத்தை விட்டு வரேன்னா உங்களோட ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்கள் பின்னாடி ரசிகர்களுக்காக அவ்வளோ வந்து நீங்கள் சண்டப்படுறதுக்காக வரீங்க. ஆனால் தமிழக மக்கள் அரசியலை தர முடியுமாங்கிறதான் கேள்வி. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ இந்த செங்கோட்டையன் முன்னாடி திமுகன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஆனால் அதை தவிர்த்து விட்டு அவர் போய் விஜய் கிட்ட சேர்றாரு அப்படின்னா அங்கே ஏதோ இருக்குன்னு தானே சேர்றாரு. இல்லை சார், இங்கே 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் சார். ஐயா செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. அவர் பார்த்தீங்கன்னா அதிமுகவிலேருந்து நீக்கப்படுகிறார். எதுக்காக நீக்கப்படுகிறாருன்னா அதிமுகவிலேருந்து பிரிந்து போனவர்களோட அவர் வந்து ஒரு நிகழ்வுக்கு வந்து போகிறார். அதனால வந்து வேலிடான பாயிண்ட் அவங்க வந்து நீக்கிறாங்க. இதில் வந்து நம்ம எதுவும் கட்சியை வந்து தவறு சொல்ல முடியாது. அண்ணன் கேசிபி அவர்கள் 9 ஆண்டுகளாக கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்த கட்சியிலும் இயக்கத்திலும் சேராம தான் இருந்து போராடிட்டு இருக்கார். அப்படி நீங்கள் 2 மாசத்துல ஒரு இயக்கத்தில் வந்து எதுக்கு நீங்கள் போகணும்னு சொல்றீங்க? அதுவும் பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து தாவேகாவோட கூட்டணி போக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் இதிலிருந்து நீங்கள் இன்னொரு கட்சிக்கு தாவறீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களோட சொந்த பலனுக்காக தான் நீங்கள் போறீங்க. இதில் வந்து இயக்கம் வந்து நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்ன்ற இயக்கம் வந்து எண்ணம் துளியளவும் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை, அது அவர் எந்த முடிவில் போனாருன்னு இருக்கட்டும், செங்கோட்டையன் போனனால தாவேகாவுக்கு ஏதாவது பலன் இருக்குமா? கிடையாது சார், ஒரு கேள்வி கிடையாது சார், ஒண்ணுமே கிடையாது சார். இவர் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி, ஒரு பெரிய முகம் இருக்கு சார். எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் கூட பயணித்தவர். இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். இப்ப சமீபத்துல விஜய்க்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா இல்லையா? நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? விஜய்க்கு கீழே ஒரு பெரிய கட்டமைப்பு இல்லை, விஜய்க்கு கீழே ஒரு நட்சத்திர தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை அப்படின்னோம். இப்போ போய் இவர் சேர்றாரு. சரி, இதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் சேர்ந்துட்டாரு. இவர் யாருக்கு ரிப்போர்ட் பண்ணும்? விஜய் அவர்களை சந்திக்க முடியுமா சந்திக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் சார். அந்த இயக்கத்தில் பயணப்பட்ட எனக்கு தெரியும். யாரும் 2 நபர்கள் தவிர ஐயா இல்ல ஸ்ட்ராட்டஜி பண்ற எந்த கட்சியில, உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம், திமுகலே போய் சேர்ந்தா எந்த கட்சியில கட்சியோட தலைவர் வந்து வீடியோ வெளியிட்டு பேசுறாரு, இவர் இவ்வளவு கால அரசியல் அனுபவம் உள்ளவர், இவர் வந்து எங்க கட்சியில சேர்ந்திருக்காரு, இவர் கூட நாங்க சேர்ந்து பயணிப்போம், அவருடைய அனுபவத்தை நாங்க பயன்படுத்திப்போம்னு சொல்றாரு.
நீங்க விஜய் நேர்லயே சந்திக்க முடியாது சார். நான் சொல்றேனே, அவங்க நேர்லயே பேசுவாங்க சார். பிரஸ் மீட்டை வச்சு பேசுவாங்க. ஐயா ஓபிஎஸ் பேசுவாரு, ஐயா இபிஎஸ் பேசியிருக்காரு, ஐயா நயனார் நாகேந்திரன் பேசி எல்லாருமே பேசுவாங்க சார். ஒரு கட்சியில் வந்து இணைஞ்சாங்கன்னா அவங்க நேரடியாக பேசுவாங்க. இவருக்கும் ஊடகத்துக்குமான தொடர்பு முற்றிலும் வந்து கிடையாது. இவருக்கும் மக்களுக்குமான தொடர்பு முற்றிலும் கிடையாது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ரியாலிட்டியை வந்து பேசுவோம். ஐயா செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிருக்காரு. நிறைவு கருத்தை அதுதான் சார். ஐயா செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிருக்காரு. இந்த இளைஞர்களுக்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் வந்து இடைவேளை வந்து இருக்கு. இவங்க வந்து வைப் பண்ணோம். நீங்க வந்து பிளாஸ்ட் இன்னைக்கு வரைக்கும் விஜய் பேசிட்டு இருக்காரு சார். இவர் தத்துவத்தை பேசுவார், எம்ஜிஆரை பத்தி பேசுவார் சார். ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகுது சார். தூங்கிடுவாங்க சார் அந்த பசங்க. மேட்ச் ஆகலன்னு பாக்குறீங்க நீங்க இப்படி பார்க்கலாம்ல. ஒரு யங் ஓட்டர்ஸ் விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருக்கும் பொழுது அவங்க கூட போய் அனுபவம் வாய்ந்த அதிமுக ஓட்டர்ஸை இழுக்கிறார்ல. வாய்ப்பே இல்லை சார். நான் சொல்றேன், நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தாவேகா சின்னத்திலே வந்து நிக்கட்டும். அதே சொந்த தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இழப்பார். ஏன்னா அவர் இது வரைக்கும் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா ஐயா எம்ஜிஆர் அவர்களோட முகத்துக்கும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முகத்துக்கும் அதிமுக ஒரு கட்டமைப்பு. இங்கே கட்டமைப்பே இல்லை சார். யார் சார் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? செங்கோட்டையன் அவர் கட்சி மாறிட்டு அதிமுக காரங்க ஓட்டு போட போறாங்களா? தாவேக்காக்கு ஓட்டே கிடையாதுங்க களத்தில். பாதி பேருக்கு ஓட்டே கிடையாது, பாதி பேருக்கு ஓட்டர் ஐடியே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் களத்தில் எந்த விதமான மாற்றத்தையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஸ்பாய்லருங்க. நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இந்த எலெக்ஷனில் விஜய் நிச்சயமான ஸ்பாய்லர். அது யாருக்கான ஸ்பாய்லர்னா அதிமுக ஸ்பாய்லர். ஏன்னா அவர் கட்சியில இருந்து யாரை கூப்பிட்டாலும் நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation with gratitude. G Square ஓட 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும். ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book call 8939710009.